எல்லாரும் கொஞ்சம் பர்சனலாக தான் ஸ்டோரி ஆரம்பித்தாங்க. ஸோ நானும் பர்சனலாகவே ஆரம்பிக்கிறேன். 11 வயசு இருக்கும். 11 வயசு இருக்கும்போது நான் வந்து 9/11 நடக்குது. 9/11 நடக்கும்போது திடீர்னு வந்து இந்து பேப்பர் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு பேசு பொருளாக இருக்குது. அப்போது 11 வயசில் நான் வந்து மதர்சா படிக்கிற பையன். ஸ்கூலுக்கு போவேன், சாயங்காலம் வந்து மதர்சாவுக்கு போவேன். சரிங்களா? ஸோ வந்துட்டு 9/11 வந்து என்ன நடக்குது அப்படின்னா சாதாரணமாக பேசுகிறாங்க. மதரசா எஜுகேஷன் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. முதல் முறையாக வந்து என்னுடைய நான் ஏதோ தப்பு பண்ணுறேனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மதரசாக்கு போகும்போது நான் ஏதோ தப்பு பண்ணுறேனா அப்படின்னு யோசிக்கிறேன். 11 வயசு, அதில் என்ன புரியும் என்ன புரியாதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒன்று யோசிக்கிறேன். சரி, இது 11 வயசுல நடக்குது. 12 வயசுல வந்து குஜராத் கலவரம் நடக்குது. குஜராத் கலவரத்தை பற்றிய செய்திகள் வருது. அந்த செய்திகள் வந்து மனிதத்தன்மையற்றதாக இருக்குது. அதை நம்ம கேட்குறோம். கேட்கும்போது 12 வயசுக்கு கேட்கக்கூடாத செய்திகள்லாம் நம்ம கேட்குறோம். கேட்கும்போது அப்போ வந்து என்ன தோணுது அப்படின்னா திடீர்னு ஒரு விதமான இன்னொரு ஒரு குழப்பம் வருது. குழப்பம் வரும்போது என்ன வருது அப்படின்னா அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூலில் பசங்களோட விளையாடுவோம், எல்லாமே விளையாடுவோம். டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் வி டோன்ட் ஹேட் ஈச் அதர். சடன்லி வி ஹியர் ஸ்டோரிஸ் ஆஃப் குஜராத்தில் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இது பக்கத்தில் இருக்க முஸ்லீம்ஸை வந்து வீட்டை பூட்டிட்டு சிலிண்டர் கொளுத்தி உள்ளத்தி போட்டுடுறாங்க, கொண்டுடுறாங்க. பில்கிஸ் பானு அப்படி பண்ணவங்க வந்துட்டு பில்கிஸ் பானு மீது பாலியல் வன்முறை செய்தவங்க வந்துட்டு அவங்க தெருவிலேயே இருக்கிற மக்கள் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கேன். நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறேன், அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க, எல்லாமே இருக்காங்க. இது ஒரு ரியாலிட்டி. அங்கே ஒரு ரியாலிட்டி இருக்குது. 2 ரியாலிட்டி இருக்க முடியாது. அப்போ எது ரியாலிட்டி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு 12 வயசில் பதிலாம் இருக்காது. ஆனால் வந்துட்டு மனசில் ஏதோ ஒன்று தோணுது. அதிலிருந்து அப்படியே வந்துட்டு ஸ்கூல் டைமில் வந்து ஒரு நண்பன் இருந்தான், உசாமான்னு சொல்லிட்டு. இப்போ அவனும் நானும் வந்து தேல்கா படிப்போம். எங்களுக்கு என்ன புரியுமோ அதை படிப்போம். படிச்சுட்டு அப்போ வந்து எங்களுக்கு பல கேள்விகள் மனசுக்குள்ளே வரும். அதை எப்படி கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு 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 டிசனன்ஸ் இருக்கும், எது ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நம்ம எதை தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன தப்பாக பார்க்குறோம், என்ன சரியாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒன்று போயிட்டே இருக்கும். இது ஸ்கூல் படிக்கும்போது இருந்தது. சரி, ஓகே. இப்போ கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து இன்னொரு ஸ்கூல் படிக்கிற காலத்துக்கு போவோம். 1930க்கு போவோம். சரிங்களா? 1930 வந்துட்டு ஸ்கூலில் வந்து ஒரு யூபியில் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காந்தியோட படத்தை வச்சு அவருக்கு பூஜை செய்யணும் எல்லா மாணவர்களும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இஸ்லாமிய மாணவர்களுக்கு பிரச்சனையாகுது. சரிங்களா? நாங்கள் யாரையும் பூஜை செய்ய மாட்டோம், நாங்கள் ஏன் காந்திக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. காந்தி அதே சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வர்தா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார். காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்ச சில மாநிலங்களில் அவர் வந்து வர்தா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார். வர்தா ஸ்கீம் வந்து நம்ம ஊர் ஆட்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா குலக்கல்வியோடைய பேரண்ட் வெர்ஷன். சரிங்களா? அதுதான் வர்தா ஸ்கீம். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து காந்தி. ஓகே. இப்போ காந்தி வந்து வர்தா ஸ்கீம் கொண்டு வராரு. காந்தி படத்தை பூஜிக்க சொல்கிறாங்க. பசுவதை தடை சட்டம் கொண்டு வராங்க. ஹிந்தியை திணிக்கிறாங்க. இந்த 4 விஷயத்த 30களில் காங்கிரஸ் அது அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்டேருந்து அதுக்கு கீழே அமைச்சுக்கிட்ட கவர்மெண்ட்ல இதை செய்கிறாங்க. இதை செய்யும்போது இப்போ முஸ்லீம் வேர்ல்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை அடிக்குது. என்ன அப்படின்னா அது முன்னாடி வரைக்கும் முஸ்லீம் ரைட்ஸை எப்படி பேசுறதுன்றது வந்து காங்கிரஸ்க்குள்ள இருக்க முஸ்லீம்ஸ்க்கும் முஸ்லீம் லீக்குள்ள இருக்க முஸ்லீம்ஸ்க்கும் வந்து பல இடத்துல அவங்க வந்து ஒன்று சேருவாங்க, பல இடத்துல பிரிஞ்சு போவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருந்தது. இந்த 30கள் தான் வந்து கிளியரான மார்க்டான ஒரு டிவிஷன் கொண்டு வருது. என்ன கொண்டு வருது அப்படின்னா இந்த 4 விஷயத்துக்கும் காங்கிரஸ்க்குள்ள இருக்க இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்கணும். முஸ்லீம் லீக்ல இருக்க முஸ்லீம்கள் வந்து இது வந்து இந்துத்துவத்தை நோக்கி நகருது அப்படின்றத வந்து ரொம்ப கிளியரா மார்க் பண்ணி அதை அப்போஸ் பண்றாங்க. இப்போ அப்போஸ் பண்ணும்போது அந்த இடத்துல முதல் முறையா அதுக்கு காங்கிரஸோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா காங்கிரஸ் முதல் முறையா ஒரு பைனரியை கிரியேட் பண்ணுது. என்ன பைனரியை கிரியேட் பண்ணுது அப்படின்னா நேஷனலிஸ்ட் முஸ்லீம் வெர்சஸ் முஸ்லீம் லீக் முஸ்லீம். நேஷனலிஸ்ட் முஸ்லீம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா காங்கிரஸ் தான் இந்தியா, இந்தியா தான் காங்கிரஸ். இது ஃபர்ஸ்ட், இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரெண்டாவது ரிஃப்ராக்டரி பாலிடிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ரிஃப்ராக்டரி பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எதையுமே வந்து ஒரு ஸ்மூத்தாக பேசி முடிச்சுக்கணும். ஒரு அஜிடேஷன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது பண்ணக்கூடாது அப்படின்னு. மூணாவது வந்து சரியத்தை பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை
வே ஆஃப் லைஃப் இதை பாதுகாக்கிறது தான் முக்கியமான வேலை. பர்சனல் லாஸ் இதை பாதுகாக்கிறது தான் முக்கியமான வேலை. இதை பேசுறது காங்கிரஸ்ல இருக்கிற நேஷனலிஸ்ட் முஸ்லீம். இட்ஸ் நாட் த முஸ்லீம் லீக் முஸ்லீம். தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். சரிங்களா? சரி, ஓகே. முஸ்லீம் லீக் முஸ்லீம் அப்போ அதே காலத்தில் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அவங்க செப்பரேட் எலக்டோரேட் பேசுறாங்க, அவங்க ரிசர்வேஷன் பேசுறாங்க, இஸ்லாமியர்களுக்கான ரிசர்வேஷன், சாலிடாரிட்டி டு எவ்ரி ஒன் ஹூ சீக்ஸ் ரிசர்வேஷன். அதை தாண்டி ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பேசுறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு காங்கிரஸும் இப்போ இந்த மாதிரி முஸ்லீம் உலகத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது இல்லை. அதாவது வந்து என்ன, முஸ்லீம் லீக்ல இருக்கவங்க என்ன அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நீ முஸ்லீம் ரைட்ஸுக்காக எதுவும் பண்றது இல்லை, நீ முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷனுக்காக எதுவும் பண்றது இல்லை, நீ வந்து உன்னுடைய ப்ரையாரிட்டிஸ் வேறையா இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் முஸ்லீமை பார்த்து அக்யூஸ் பண்றாங்க. அப்போ இது வந்து காங்கிரஸ்குள்ள இருக்க முஸ்லீம்ஸ்க்கு வந்து அது பல எண்ண ஓட்டங்களை ஏற்படுத்துது. அப்போ 1930களின் இறுதியில் வந்துட்டு பீகாரில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க முஸ்லீம் லீக். சரிங்களா? பீகாரில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க காங்கிரஸோடைய கவர்மெண்ட்டில் முஸ்லீம் லீகை ஒரு பகுதியாக இணைச்சிக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு பாலம் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம், முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் கொஸ்டினை வந்து காங்கிரஸில் இருக்க முஸ்லீம்ஸும் பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு காங்கிரஸில் இருக்க ஒரு முஸ்லீம் சையத் மஹமூதுன்னு அவர் பேர், அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்த உடனே அதுக்கு வந்துட்டு அவர் இது சம்மந்தமாக ஒரு ப்ரொபோசல் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா நேருக்கு எழுதுறாரு. நேரு வந்து டென்ஷன் ஆகிட்டார். நேரு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, திஸ் இஸ் அ சைல்டிஷ் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்கிறார். அவங்கெல்லாம் ரியாக்ஷனரிஸ், அவங்க கூட உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது என்ன கேட்டார், சையத் மஹமூத் என்ன கேட்டார், ரெப்ரஸன்டேஷன் பேசுகிற ஒரு முஸ்லீமை உள்ளே இழுத்துக்கிட்டா இன்னும் நம்ம பேஸ் க்ரோ ஆகுன்ற ஒரு பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டில் கூட அவர் பேசியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திஸ் இஸ் சைல்டிஷ் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, கேஸ் லைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற இதில் சொன்னோன்னா சரி, ஓகே, கேஸ் லைட் பண்ணிட்டாரா, கேஸ் லைட் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போது மஹமூத் வந்து அதுக்கு வந்து ஒரு பதில் கடிதம் எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களோட காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து எல்லா இடத்துலையும் ப்ரொவின்ஷியலிசம், அதாவது வந்து குறுநில மன்னர் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க நிறைய இடத்துல. கேஸ்ட் ப்ரெஜுடிசஸ் முழுக்க சாதியவாதத்தால் நிரம்பி இருக்கு. சரிங்களா? ரைவலிசம் இது மட்டும்தான் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கு. அப்போது இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் உட்பட மற்ற அரசியல் சிறுபான்மையினரின் கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதிட்டார். திடீர்னு ஒரு கோவம் வந்துருச்சு போல, என்னன்னு தெரில. சரிங்களா? அப்படின்னு எழுதிட்டார். எழுதின உடனே அதுக்கு ரொம்ப தீர்க்கமான ஒரு பதிலை சொல்கிறார். நேரு என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அப்சர்ட் ஃபார் அ பொலிட்டிக்கலி அட்வான்ஸ்ட் மெஜாரிட்டி டு கிவ் அப் இட்ஸ் அட்வான்ஸ் வியூஸ் டு ப்ளீஸ் அ பொலிட்டிக்கலி ரியாக்ஷனரி மைனாரிட்டி. அதாவது பேசிக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீமுக்கு என்ன வேணும்னு முஸ்லீமுக்கு தெரியாது, அதனால் வந்துட்டு என்னோட அட்வான்ஸ்ட் வியூஸை வந்து we cannot let go அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் மஹமூத் வந்து அதை பற்றி பேசல, விட்டுட்டார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து வெளியேறுது, கவர்மெண்ட்டை கலைச்சிக்குது, தன்னோட கவர்மெண்ட்டை கலைச்சிக்குது, வாரை ப்ரொடெஸ்ட் பண்ணி, வேர்ல்டு வாரை ப்ரொடெஸ்ட் பண்ணி. அதை வந்து அம்பேத்கர் உட்பட முஸ்லீம்கள் உட்பட 2 பேரும் கொண்டாடுறாங்க. டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதுவே ஒரு சுதந்திர நாளாக அவங்க கொண்டாடுறாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சையத் மஹமூத் உட்பட யாரெல்லாம் காங்கிரஸ்குள்ளே இருந்து முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள எல்லாரையுமே என்னென்னு திட்டுறதுன்னா, நீ ஒரு முஸ்லீம் லீக் முஸ்லீம், காங்கிரஸ்குள்ளே இருக்கிற முஸ்லீம் லீக் முஸ்லீம் அப்படின்னு திட்டுறது. சரி, ரைட். இந்த பொசிஷனில் தான் வந்துட்டு திஸ் இஸ் ரைட் அட் த கஸ்ப் ஆஃப் 1940. ஓகே, ஐ எம் ட்ரைங் டு அவாய்ட் த ஏரியாஸ் அப்துல்லா டச்ட். சரிங்களா? ஸோ டோன்ட் வரி, ஐ ஒன்ட் ரிப்பீட். ஓகே, ஸோ 1940யோட கஸ்பில் இது நடக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, செப்பரேட் எலக்டரேட் பேசுகிற, ரெப்ரஸன்டேஷன் பேசுகிற, ரிசர்வேஷன் பேசுகிற முஸ்லீம் வந்து கம்யூனல் முஸ்லீம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கலரும், நேஷ்னலிஸ்ட் முஸ்லீமாக இருக்கிறவன் காங்கிரஸ்குள்ளே இருக்கிறவனோட பொசிஷன் வீக்கன் ஆகும், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லியும் இருக்கிற காலத்தில் தான் நாம் பார்ட்டிஷனோட சூடான காலத்துக்குள்ளே போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, போகிறோம். இப்போ வந்து இதை பிரிட்டிஷும் ரெக்கக்னைஸ் பண்ணுறான். காங்கிரஸ்குள்ளே இருக்க முஸ்லீம்கள் அவனையுமே மதிக்கிறது இல்லை, ஆனால் அவனை கூப்பிட்டு எதுக்கும் பேசவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதோடைய ரெண்டு ஈஸியான முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சையத் மஹமூத், இன்னொருத்தர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். ஓகே, அவர் பின்னாடி வருவோம். ஆனால் அப்துல் கலாம் ஆசாதை வந்து அவங்க எப்படி நடத்துனாங்க அப்படின்னா, ஒரு பயோகிராஃபர் எழுதுறாரு. அபுல் கலாம் ஆசாத் எழுதுகிற பல அரசியல் நோட்டு வந்து நேரு ஒரு தடவை பார்த்துட்டு அதை திருத்தம் பண்ணி அடித்து அவர் என்ன எழுதணுமோ எழுதி அது அந்த சைனோட அப்படியே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. சரி, ஓகே. இப்போது 1940களில் தான் வந்து
கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இப்போ முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் பேசுகிறாங்கல்ல முஸ்லீம் லீக், அப்போ அவங்க பாப்புலர் இமேஜினேஷனை கேப்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? பாப்புலர் இமேஜினேஷனை கேப்சர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி தே ஸ்டார்ட் வின்னிங் எலெக்ஷன்ஸ். முஸ்லீம் மாசஸ்க்கு எனக்கு இவன் தான் பேசுகிறான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை தராங்க. ஏன்னா அவங்க பேசுறது ரிசர்வேஷன், அவங்க பேசுறது செப்பரேட் எலக்டோரேட், அவங்க பேசுறது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ரைட், ஓகே. இப்போ 40களில் அந்த மாஸ் மூமெண்ட்குள்ளே போகும்போது மொத்தமாக காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் முஸ்லீமை அண்டர்மைன் பண்ணுறதுக்கு அவங்க இதுவரைக்கும் கிளரிக்ஸோட முஸ்லீம் கிளரிக்ஸோட எந்த காம்ப்ரமைஸும் பண்ணதில்லை. முதல் தடவையாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நடக்கும்போது த காங்கிரஸ் முஸ்லீம் இஸ் கம்ப்ளீட்லி வீக்கெண்ட். ஓகே. இதே காலத்தில் இங்கே கீழே ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தது, உங்களுக்கு அதில் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி திஸ் இஸ் நாட் அ மோனோலித். ஆனால் கான்ஸ்டியூஷனுக்கு நெருக்கமாக, கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங்க்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த தரப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்படி வச்சுக்கலாம். சரி, இப்போ பார்ட்டிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முஸ்லீம் லீக் முதல்ல 3 tier கவர்மெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஒரு வீக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு யூனியன் கவர்மெண்ட், அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். இதுதான் அவங்க ப்ரப்போஸ் பண்ண கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். அதை நேரு கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாரு. செப்பரேட் எலக்டோரேட்டில் பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதுக்கு கடைசியில் பார்ட்டிஷனாக போய் முடியுது. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் கடைசி வரைக்கும் லாயல் காங்கிரஸ்மேன். அவருடைய பயோகிராஃபியில் எழுதும் போது அவர் ரொம்ப தெளிவாக என்ன எழுதுறாரு அப்படின்னா, பார்ட்டிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் லாஸ்ட் டிச் எஃபர்ட்டாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்ட்டிஷன் இஸ் டிஃபீட்டிஸ்ட், கோ ஃபார் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு காந்தி, நேரு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. தே வேர் ஹேவிங் நன் ஆஃப் இட். ஓகே, சரி, ஓகே. இப்போது பார்ட்டிஷன் நடந்துருச்சு. பார்ட்டிஷன் பற்றின ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இந்தியா வாஸ் நாட் டிவைடட் பை த முஸ்லீம் லீக் பட் பை த காங்கிரஸ் அப்படின்னு அவரோட பயோகிராஃபியில் எழுதிட்டு செத்துறாரு. சரிங்களா? இது அவர் இறந்த பிறகு அவரோட பயோகிராஃபியில் இப்படி எழுதியிருக்காருன்றதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பப்ளிஷ் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் நேருவை பற்றி எழுதுனது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 21 பக்கத்தை நீக்கிட்டு தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபுல் பயோகிராஃபி வரதுக்கு 30 வருஷம் கழிச்சாவது. சரி, இது சைடு தகவல். சரி, இதை விட்டுருவோம். பார்ட்டிஷன் இஸ் டிஃபீட்டிஸ்ட், ஃபெடரலிசம் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் சொல்லிட்டு இவர் சொல்றாருல, ஆசாத் சொல்றாருல பார்ட்டிஷனுக்கு முன்னாடி. இந்த கடிதத்தை அவர் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, காந்திக்கு எழுதினார். சரிங்களா? காந்திக்கு எழுதி சொல்றாரு, பார்ட்டிஷன் பண்ண வேணாம், நம்ம ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி காந்திக்கு எழுதுறாரு. காந்தி அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒருவேளை பார்ட்டிஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா இது நேஷனலிஸ்ட் முஸ்லிம்ஸ் வில், ஹிந்து காங்கிரஸ் லீடர்ஸ் ஷுட் டேக் அ நியூ லைன், நேஷனலிஸ்ட் முஸ்லிம்ஸ் வில் டிசர்ட் தம் அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ்குள்ள இருக்க இந்து தலைவர்கள் தங்களுடைய பொசிஷனை ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. காந்தி அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, எந்த இந்துவை பத்தி பேசுறீங்க, ஏன் இந்துவை பத்தி பேசுறீங்களா, அவன் எவ்வளவு செக்யுலர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகி அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஆசாத் கடிதம் எழுதினது காந்தி என்ற அரசியல்வாதிக்கு, அதுக்கு பதில் தந்தது காந்தியடிகள் என்ற ஒரு மகாத்மா. சரியா? சரி, அது அவருக்கு தெரியல போலப்போ. சரி, மறுபடியும் கேஸ்லைட் பண்ணிட்டாங்க, விட்டுருவோம். பார்ட்டிஷன் நடந்துருச்சு. பார்ட்டிஷன் நடந்த உடனே ஒரு கிரைசிஸ் வருது. என்ன கிரைசிஸ் வருது அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு எம்பியா தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்கல்ல முஸ்லீம் லீகர்ஸ், அவங்கள பெரும்பாலான பேர் பாகிஸ்தான் போயிட்டாங்க. இப்போ இங்க ஓட்டு போட்டவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 80 சீட் முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வ் பண்ண சீட்ஸ் பார்லிமெண்ட்ல. அவுட் ஆஃப் தட் only 27 representatives were here. So ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் முஸ்லிம் ரெப்ரஸன்டேஷனை ரைட் அட் த கஸ்ப் ஆஃப் டிராஃப்டிங் அ நியூ கான்ஸ்டிடியூஷன் அப்போ முஸ்லிம்ஸ் இழக்கிறாங்க. இது ஒரு வர்ஸ்ட் டைமிங். ஓகே, இப்போ நடக்கும்போது இப்போ 3 பொலிட்டிக்கல் சேஃப்கார்ட்ஸை முஸ்லிம்ஸ் திரும்ப திரும்ப பேசுறாங்க. பார்ட்டிஷனுக்கு அப்புறமும் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னா, செப்பரேட் எலக்டோரேட், ரிசர்வேஷன், ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன். இந்த 3 சேஃப்கார்ட்ஸை திரும்பி திரும்பி பேசுறாங்க, பொலிட்டிக்கல் சேஃப்கார்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே தான் நம்ம செக்குலர் இந்தியா எப்படி, இப்போ செக்குலர் இந்தியா பிறந்துருச்சு. ஏன்னா முஸ்லீம் பாகிஸ்தான் பிரிஞ்சது, இந்து இந்தியா பிறக்கல, செக்குலர் இந்தியா தான் பிறந்துச்சு. சரி, செக்குலர் இந்தியா எப்படி இஸ்லாமியர்களை கையாண்டுச்சு அப்படின்னு பார்க்க போறோம். சரி, முதல்ல எடுத்தோடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் காங்கிரஸ் டிட் வெரி வெல் வாஸ் பிட்ச் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் மைனாரிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோரிக்கை வருது அப்படின்னா, முஸ்லீம் தரப்புன்னு ஒன்று இருக்கும், தலித் தரப்புன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு பிற சீக்கிய தரப்புன்னு ஒன்று இருக்கும், பிற அரசியல் சிறுபான்மையினர் தரப்புன்னு வேற வேற இருக்கும். இதுல அவங்களுக்கு எந்த தரப்பு தோதுப்படுதோ அதை சாம்பியன் பண்ணுவாங்க.
அதுக்கு எதிராக மற்ற அரசியல் சிறுபான்மையினர் நிறுத்துவாங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் தானே நம்மளுடைய எலக்டோரல் சிஸ்டம். யார் வந்து அதிகமாக ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினா கூட அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது தானே கணக்கு. இதுக்கு அகேன்ஸ்டா முஸ்லீம் லீக் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஆஃப்டர் பார்ட்டிஷன் இங்க இருக்கிற முஸ்லீம் லீக், சரிங்களா, அவங்க ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிசர்வ் சீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம்ல ஜெயிக்கிறவன் தான் ஜெயிக்கிறான் அப்படின்னா நீங்க டம்மியா ஒருத்தனை கூட நிறுத்த வச்சு ஜெயிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தலித் அரசியலே பேசாத ஒரு தலித் தொகுதியில ஜெயிக்க முடியும். முஸ்லீம் நலனே பேசாத ஒரு முஸ்லீம்காக ரிசர்வ் பண்ண தொகுதியில நின்று ஜெயிக்க முடியும். அப்போ இதுக்கு மீனிங் என்ன? ரிசர்வ் சீட்ஸோட மீனிங் என்ன? அது மீனிங்கை என்ஷோர் பண்ணோம் அப்படின்னா எந்த கம்யூனிட்டியில இருந்து இவங்க வந்து எந்த கம்யூனிட்டிக்காக ரிசர்வ் பண்ண சீட்ஸ்ல அவங்க நின்று ஜெயிக்கிறாங்களோ அந்த கம்யூனிட்டியோட ஓட்டுல 10ல் 3 ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. கணக்கெல்லாம் வேற. அவங்க அதோடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா எம்டி ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கில் அதை பேசுறாங்க. அப்போ இதுக்கு அகேன்ஸ்டான தரப்பா யாரை பேச வைக்கிறாங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ் கேட்கும்போது அகேன்ஸ்டான தரப்பா தலித்ஸே பேச வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ தலித்ஸ்க்கு அதுக்கு வேற கண்ணோட்டம் இருக்கு அப்படின்னா இவங்க 2 பேரை சண்டை போட விட்டு தலித் சொல்றது நியாயமா தானே இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்றது. சரிங்களா? இப்போ இன்னும் அதே மாதிரி இன்னொன்னும் அதே இது என்னன்னா, செப்பரேட் எலக்டோரேட் பிரச்சனையும் வரும்போது பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு, இனிமேல் செப்பரேட் எலக்டோரேட் வேணுமா அப்படின்ற ஒரு புதிய இதை வைக்கிறாங்க. பிரிவினைக்கு முன்னாடி வந்து அவங்க கொடுத்த வாக்கு வந்து பிரிவினைக்கு அப்புறமும் செப்பரேட் எலக்டோரேட் இருக்கும். இப்போ அதை ரீகன்சிடர் பண்றாங்க. ரீகன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்க, அதை குவாஷ் பண்றாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து எதிரெதிர நின்னா இந்த மாதிரி ஆகுது. அப்போ ஒன்னா நின்னா ஒரு இடத்துல நின்று இருக்காங்க. எங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் வெயிட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது வந்து இஸ்லாமியர்கள், தலித்துகள் போன்ற அரசியல் சிறுபான்மையினருக்கு அவங்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான ப்ரொபோர்ஷன் இருக்கிற மாதிரி சீட்ஸ் இருக்கணும் பார்லிமெண்ட்ல அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது பிரிட்டிஷ் இந்தியாவில். சரிங்களா? அதாவது வந்து let's say Dalits are 20% of India's population and let's say Muslims are 10% of India's population. அப்போ கூட்டினா எவ்வளோ வரணும்? 30%. அப்போ 30% of parliament should be Dalits and Muslims. ஆனால் 35% இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல். தட் இஸ் ஏன்னா ஒரு சமுதாயத்தை ஆக்சலரேட் பண்ணி முன்னேற்றுறது. எவ்வளோ நாள் இந்த இதில் நீங்கள் இது பண்ணுவீங்க, ஒரு சோஷியல் ஆக்சலரேஷன் அது. சரிங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இது வேணும்னு அம்பேத்கரும் கேட்குறாரு, முஸ்லீம்ஸும் கேட்குறாங்க, முஸ்லீம்லையும் கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒத்துமையாக தானே இருக்காங்க, நடக்கலை, அதையும் தூக்கி போடுறாங்க. சரி, இந்த மாதிரி நடக்கும்போது அப்போ வந்து காலிக் உஸ்மான் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் லீக் தலைவர் இருந்தாரு. அவர் வந்து அம்பேத்கரை திட்டுறதும் அதுக்கு வந்து தலித் தரப்புல இருந்து பதில் வரதும் இது ரொம்ப ஹீட்டடா இருக்கதும் இதை பிளே அவுட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஊதி 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 பெருசாக்கிட்டே இருக்குது. ஸோ பிரின்சிபல் ஆஃப் வெயிட்டேஜ் போகுது, செப்பரேட் எலக்டரேட்ஸ் வெளியே போகுது, ப்ரொபோஷனல் ரிசர்வேஷன் வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல வேணுன்றதும் வெளியே போகுது. இது எல்லாத்தையுமே தூக்கி போட்ட பிறகு 2 வாரம் கழிச்சு காலிக் உஸ்மான் பாகிஸ்தான் போயிட்டார். திஸ் கண்ட்ரி ஹாஸ் நோ ஃபியூச்சர் ஃபார் முஸ்லிம்ஸ், பாகிஸ்தான் போயிட்டார். பிரிவினைக்கு அப்புறமா போனார். ஓகே, சரி. இப்போ முஸ்லிம்ஸோட ரிசர்வேஷன் பத்தி முத்தான ஒரு கமெண்ட்டை வந்து துருப்பிடித்த மனிதர் சொல்லியிருக்காரு. அதையும் பார்த்துருவோம். முஸ்லிம்ஸோட ரிசர்வேஷன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஷாம பிரசாத் முகர்ஜி வந்து பதறி போய் ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஒரு கரஸ்பாண்டன்ஸ் எழுதுறாரு. யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, அவங்க பாக்குறதுக்கு பாலிஷா இருப்பாங்க, ஸ்மூத்தா பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நிஜமா தான் சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, we very often forget that part by some smooth and shallow talks in which some Muslims now in India indulge, declaring their outward loyalty to India. அவன் இங்க இருக்கிறதுக்கு விசுவாசமா இருக்குன்னு சொல்லுவான். சரிங்களா? இதுலலாம் மயங்கிறாதீங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, we are not taking sufficiently strong action to watch their activities and guard against any open or secret revolt organized by them. அவங்கள கண்காணிக்கிறதுக்கு நம்ம போதுமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்னு ஷாம பிரசாத் முகர்ஜி எழுதுறாரு. ஷாம பிரசாத் முகர்ஜி ஒரு இந்துத்துவ முன்னோடி. சரி, அவர் வந்து எழுதுறாரு. யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. அதுக்கு அவர் வந்து ஒரு தெளிவான பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்துட்டு இது செக்யுலர் இந்தியாவோட ஒரு மணல்லே எடுத்துக்காட்டுது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் சொன்னல, ஒரு ரிசர்வ் தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் வந்து 10ல் 3 ஓட்டு அவங்க வாங்கியே ஆகணும். அப்போதான் வந்து அவங்க ட்ரூ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டியாக நாங்கள் ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா சொன்னாங்கன்னு சொன்னால, அதை சீக்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. முஸ்லீம்ஸ் அதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, சீக்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, தலித் சப்போஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் உடனே வந்து அந்த டைமில் வந்து பயங்கர ஒரு இதாகிடும், தலித் நண்பன் ஆகிடும். சரிங்களா? சரி, ஓகே. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா,
2 பூனைக்கு நடுவில் ஆமாம் 2 பூனைக்கு நடுவில் அப்பத்தை பிட்டு தர குரங்கா காங்கிரஸ் உட்காந்துக்கும். சரிங்களா? 2 பூனையும் சேர்ந்து குச்சி எடுத்து குரங்க வெளுத்துட்டு இருந்துச்சுன்னா அப்பம் கிடச்சிருக்கும். சரி, ஓகே. இதே சமயத்தில் வந்துட்டு இப்போ வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து முஸ்லீம்ஸ்க்கும் ஸ்கெடியூல் காஸ்ட்க்கும் வந்து பிரிட்டிஷ்காரனே கொடுத்துருந்தான். 25% இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் முஸ்லிம்ஸ் அண்ட் ஐம் நாட் ஷுர் 8 or 12% ஃபார் தலித்ஸ் கொடுத்துருந்தான். சரி, ஓகேங்களா? இப்போ இதை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு பட்டேல் எழுந்து பதில் சொல்கிறார் அதுக்கு. ஏன்னா அவர் தான் மைனாரிட்டிஸ் கமிஷனுக்குலாம் தலைவராக இருந்தவர். ஏன்னா ஆப்டானால தானே போடுவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் முதல்ல முஸ்லீம்ஸை பார்த்து பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி கேட்டவங்களாம் முதல்ல பாகிஸ்தான் போ, கோ டு பாகிஸ்தான் அப்படின்னு முதல்ல சொன்னது அந்த பெருமை வந்து இன்னைக்கு சங்கிகள்லாம் சொல்கிறது வந்து அந்த பெருமை வந்து நம்ம பட்டேலுக்கு தான் செய்கிறோம். அதனால தான் 3000 அடிக்கு செலவு வச்சாங்க. ஓகே, சரி. இப்போ வந்துட்டு ஸ்கெடியூல் காஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்கிறார். ஏன்னா தலித்ஸும் அதை கேட்குறாங்க. ஸோ தலித்ஸ் அதை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, let us forget to the scheduled caste friends, I also appeal, let us forget what Dr. Ambedkar or his group have done. You have very nearly escaped partition of the country again on your lines. அம்பேத்கர் மறந்துடுங்க, நீங்கள் கிட்டத்தட்ட வந்து நீங்களே ஒரு தனி நாட்டை பிரிச்சிருப்பீங்க. அது நல்ல வேலை நடக்கலை. You have seen the result of separate electorates in Bombay, that when the greatest benefactor of your country, sorry, your community, காந்தியை சொல்கிறாரு, came to Bombay and stay in Bangi quarters. அது வந்து ஒரு சாதிய வன்மம் உள்ள சொல். இப்போ அதை பயன்படுத்தக்கூடாது. அவர் வாழ்ந்த காலத்தில் அப்போ அதை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, ஓகே. இட் வாஸ் யுவர் பீப்புள் ஹூ ட்ரை டு ஸ்டோன் இஸ் குவார்ட்டர்ஸ். வாட் வாஸ் இட்? இட் வாஸ் அகெயின் த ரிசல்ட் ஆஃப் திஸ் பாய்சன். ஒரு பூனா பேக்டை பற்றி பேசுகிறார். சரி, ஓகே. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய பட்டியலினத்து நண்பர்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் அம்பேத்கரும் அவருடைய கூட்டாளிகளும் செய்ததை மறந்து விட்டீர்களா? நீங்கள் கிட்டத்தட்ட இந்த நாட்டை நீங்களும் பிரித்திருப்பீர்கள். அதிலிருந்து நாம் தப்பித்தோம். உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தி தந்த காந்தியாரை அவர் பாம்பே வந்தபோது உங்கள் சேரிகளில் தங்கிய போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? கல்லெடுத்து அடித்தீர்கள். கல்லெடுத்து அடித்த போது அது எதனால் செய்தீர்கள்? அம்பேத்கர் விதைத்த நஞ்சினால் செய்தீர்கள் அப்படின்னு சொல்றார். சரி, அது அம்பேத்கர்ன்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஆனால் அர்த்தம் அதுதான், யார் வேணா எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இப்படி சொல்லும்போது அங்கேயும் கேபினெட் ரிசர்வேஷன் டினை பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் கேட்கலாம், 2024 முஸ்லீம்களுடைய நிலைன்னா இதெல்லாம் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி. வெல்கம் டு தட். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல கேட்கலாம், முஸ்லீம் லீக்லேருந்து இருந்த முஸ்லீம் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து பலத்தில் எண்ணிக்கையில் கம்மியாயிட்டாங்க. ப்ளஸ் பார்ட்டிஷனோட பழி வந்து மொத்தமாக முஸ்லீம் லீக்ல விழுந்ததுனால அவன் என்ன பேசினாலும் சரி அதை ஈஸியாக டினை பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே. அப்போ காங்கிரஸ் இருக்க முஸ்லீம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்ம அபுல் கலாம் ஆசாத்துக்கு வரோம். ஆசாத் இஸ் அ டவரிங் காங்கிரஸ் லீடர். அவர் ஏனோதான ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் லீடர் கிடையாது. சரிங்களா? இஸ் அ டவரிங் காங்கிரஸ் லீடர். ஓகே. அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, செப்பரேட் எலக்டோரேட்டை தூக்கி போடுறாங்களா, ஆசாத் என்ன பண்ணுவார்? அமைதியாக இருப்பார். ரிசர்வேஷனை தூக்கி போடுறாங்களா, ஆசாத் என்ன பண்ணுவார்? அமைதியாக இருப்பார். ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனை தூக்கி போடுறாங்களா, ஆசாத் என்ன பண்ணுவார்? அமைதியாக இருப்பார். ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்களா, ஆசாத் என்ன பண்ணுவார்? அமைதியாக இருப்பார். அவர் தன்னுடைய அமைதியின் மூலம் ஒரு துரோகத்தை செய்தார். சரி, அப்போ அதே நேரத்தில் காங்கிரஸ் சார்பாக பேசுறதுக்கு இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. யார் இருந்தாங்க அப்படின்னா, ஐசாஸ் ரசூல் அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க வந்து பஞ்சாபில் ஒரு அரச குடும்பத்திலேருந்து வரவங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செப்பரேட் எலக்டோரேட் வேண்டாம் முஸ்லீம்களுக்குன்னு அவங்களே எந்திரிச்சு பேசுவாங்க. சரிங்களா? ரிசர்வேஷன் வேண்டான்னு அவங்களே எந்திரிச்சு பேசுவாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வேண்டான்னு அவங்களே எந்திரிச்சு பேசுவாங்க. அவங்க ஏன் அப்படி பேசுனாங்க அப்படின்றதுக்கு அவங்க பின்னால் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு பர்தா போட்ட வாழ்க்கையை வாழ்ந்தேன். அதிலிருந்து நான் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தேன், ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வந்தேன். அது எனக்கு பல சுதந்திரத்தை தந்துச்சு. அந்த சுதந்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உதவுனவங்களுக்கு நான் உதவியாக இருந்தேன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இருக்கிற ஒரு சேஃப்டி என்ன, நமக்கு தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜூரிஸ்டிக் கெட்டோவை உருவாக்கியிருக்கோம் ஃபார் ஷரியா. என்ன வேணால் அவங்க நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனை விட்டு கொடுத்து பர்சனல் லாஸை நம்ம பாதுகாத்துக்கிறோம். திஸ் இஸ் த ட்ரேட் ஆஃப் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ ஷாபானுவை இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஷாபானு நடக்கும்போது when Rajiv Gandhi behaved the way he behaved, he was being inconsistent with the promise that was made to the Congress Muslim, which was,
we will not give you political representation, but we will safeguard your personal law. ரைட், ஓகே. இப்போ இந்த பைனரி வந்து பல பைனரியை பெற்று போடுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணுதுல எந்த முஸ்லீமை சேர்த்துக்கலாம், எந்த முஸ்லீம். காங்கிரஸ்னா இந்திய பெரும்பான்மை சமூகம், சரிங்களா? எந்த முஸ்லீமை சேர்த்துக்கலாம், எந்த முஸ்லீமை சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுதுல. முடிவு பண்ணும்போது அது வந்து நிறைய பிரிச்சு விடுது. இந்த இதை பற்றி நான் ஏற்கனவே என்னோட ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தேன். அதில் இருக்கவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் அதை திருப்பி பேசுகிறேன், சரிங்களா? சரி. கான்சர்வேட்டிவ் முஸ்லீம், சிங்க்ரெட்டிக் முஸ்லீம், கம்யூனல் முஸ்லீம், செக்குலர் முஸ்லீம், பொலிட்டிக்கல் முஸ்லீம், ஏபொலிட்டிக்கல் முஸ்லீம், கான்சர்வேட்டிவ் முஸ்லீம், லிபரல் முஸ்லீம் எப்படின்னு பிரிக்கலாம். அதாவது என்னன்னா, இஸ்லாத்தினுடைய மத சடங்குக்கு உட்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வெர்சஸ் இஸ்லாத்தை இங்கே இருக்கிற இந்திய குறிப்பாக இந்து சமய சடங்கை கலந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. அப்போ கான்சர்வேட்டிவ் முஸ்லீம் பிரச்சனையானவன் சிங்க்ரெட்டிக் முஸ்லீமை நம்ம சேர்த்துக்கலாம், பாவம், சரிங்களா? அவன் இந்தியன் முஸ்லீம். பார்த்தீங்களா, அவன் வந்து தர்காக்கு போகிறான், லோக்கல் டெம்பிள் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், தாடி கூட வைக்க பண்ணுறான். ஸோ அந்த மாதிரிலாம், சரியா? ஓகே. காம்யூனல் முஸ்லீம், செக்யுலர் முஸ்லீம். காம்யூனல் முஸ்லீம்னா யார்? ஒரிஜினலாக ரெப்ரஸன்டேஷன் பேசுனேன், சரி, ஓகே. காம்யூனல் முஸ்லீம். செக்யுலர் முஸ்லீம்னா யாருன்னா காங்கிரஸோட இருக்கிற ரொம்ப நல்ல முஸ்லீம், சரி. பொலிட்டிக்கல் முஸ்லீம், ஏபொலிட்டிக்கல் முஸ்லீம் உங்களுக்கு தெரியும். கான்சர்வேட்டிவ் முஸ்லீம், லிபரல் முஸ்லீம், யூ அண்டர்ஸ்டாண்ட். வோக்கல் முஸ்லீம், வாய்ஸ்லெஸ் முஸ்லீம், இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு தருவோம் ரெப்ரஸன்டேஷனாக, ஒருத்தரை முஸ்லீமாக கன்சிடர் பண்ணுவோம், அவருடைய கோரிக்கைகளை கேட்போம், எல்லாம் கேட்போம், ஒருத்தரை விலக்கி வைப்போம். ஸோ பாதி பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் ஐடியலி, ஓகே. இப்போ இந்துத்துவ இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்குலர் இந்தியா நடத்துனது ஒரு ரவுண்ட் ஆஃபாக பார்த்துட்டோம்னா இந்துத்துவ இந்தியா புரிஞ்சிடும், அவ்வளோதான், சரி. கம்யூனலிசம் அப்படின்றதுக்கு முதல்ல அந்த வார்த்தை இந்திய அரசியல் மொழிக்குள்ளே வரும்போது அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. பிரிட்டிஷ்காரன் ஒரு அர்த்தம் கொடுக்குறான். அந்த அர்த்தம் என்னன்னா, எந்தெந்த சிறுபான்மையினர்லாம், அது கேஸ்ட் மைனாரிட்டியாக இருக்கலாம், சரிங்களா? கேஸ்டா பொலிட்டிக்கல் மைனாரிட்டியாக இருக்கலாம், ரிலிஜனா பொலிட்டிக்கல் மைனாரிட்டியாக இருக்கலாம், லிங்குவிஸ்டிக்கலி பொலிட்டிக்கல் மைனாரிட்டியாக இருக்கலாம். எந்த பொலிட்டிக்கல் மைனாரிட்டி ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா அது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனல் கோரிக்கை, சரிங்களா? அது அவருடைய உரிமையை பெறுவதற்கான ஒரு முயற்சி. அப்போ அதை அவன் பாசிட்டிவாக பார்த்தான், சரிங்களா? இதுக்கு பிராமினிக்கல் மீனிங் ஒன்று இருக்குது, விச் இஸ் காங்கிரஸ் கொடுத்த மீனிங். அதுதான் என்னென்னா பிரிவினைவாதம், சரிங்களா? இது நாட்டினுடைய செக்யூரிட்டியை வந்து கேள்வி கேட்கறது, இப்படியான கேஸ்டிசம், சரிங்களா? அதாவது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுனதே ரொம்ப நாளாக வந்து கேஸ்ட் பாலிடிக்ஸ், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சரி. இப்படி அவங்க ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. இப்போது அதில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கம்யூனல் அப்படின்ற வார்த்தைக்கு பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், சீக்கியர்கள் வந்து லங்கர் நடத்துவாங்க. லங்கர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்கருக்கு யார் வேணால் போய் சாப்பிடலாம், உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு கம்யூனிட்டி கிச்சன். குறிப்பாக யார் கையால் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவான வரையறை இருக்கிற ஒரு சாதிய சமூகத்தில் அது ஒரு சாதிய எதிர்ப்பு நடவடிக்கை, சரிங்களா? இப்போ லங்கர் வந்து ஒரு பாசிட்டிவ் கம்யூனல் ஆக்டிவிட்டி. முதல் நான் பிராமின் ரிசர்வேஷன் வந்து எதன் வழியாக பிரிட்டிஷ்காரன் போட்டு கொடுத்தான்? கம்யூனல் ஜீவோ, அப்படி தானே வந்துச்சு. ஸோ அப்போ கம்யூனல்ன்ற வார்த்தை வந்து உரிமை சார்ந்த வார்த்தை, ஓகே. அதை முதல்ல வந்து செக்குலர் இந்தியா வந்து கெட்ட வார்த்தையாக மாற்றுது, கம்யூனலிசமாக கெட்ட வார்த்தையாக மாற்றுது. அப்போது மதத்தின் பேரால் நடக்கிற அக்கிரமங்கள், தீவிரவாதங்கள், அதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ரிலீஜியஸ் செக்டேரியனிசம்குள்ளே அதை வச்சுக்கலாம். இன்னொன்று கம்யூனலிசமோட இன்னொரு பகுதியாகவும் அதை வச்சுக்கலாம். ஆனால் ஒற்றை அர்த்தமாக அதை மாற்றுறாங்க. ஸோ உரிமைகள் ஒன்னா சேர்ந்து உரிமைகள் கோராத, கம்யூனலாக இருக்காத ஒரு கூட்டம் தான் செக்குலர் கூட்டம், சரிங்களா? இது அதன் அடிப்படையிலேயே ஒரு பிரச்சனையான ஒரு பைனரி, ரைட்? இப்போ வந்துட்டு செக்குலர் இந்தியாக்குள்ள என்ன ஊறுது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனலிசம் ஊறுது. இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனலிசம் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் தன்னளவுல அது வந்து கம்யூனலாக இருக்கும், நெகட்டிவ் சென்ஸ்ல, சரிங்களா? தன்னளவில் அது கம்யூனலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ளேயே கவு ப்ரொடெக்ஷனுக்கு லா இருக்கும். நான் சொல்றது பழைய ஆரம்ப காலகட்டத்தில், இப்போ இருக்க கான்ஸ்டியூஷன் இல்லை, சரிங்களா? அது உள்ளேயே கவு ப்ரொடெக்ஷன் லா இருக்கும். அது உள்ளேயே ஹிந்தியை ப்ராபகேட் பண்ற லாஸ் இருக்கும். அப்போ இதுவே ஒரு ஹிந்து பயஸ் தான், கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ஹிந்து பயஸ் தான், சரி. ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சோதின்ற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீக்கியர்கள் இருக்கிற தீவிரவாத வழக்குகள் இருக்குல்ல, காலிஸ்தானி வழக்குகள், அந்த வழக்குகள், காலிஸ்தானிகள் தீவிரவாதிகள் சொல்ல, அந்த மாதிரி தீவிரவாத வழக்குல சீக்கியர்கள் உள்ள வந்தா அதுக்கு தீர்ப்பு சொல்ல ஒரு சீக்கிய ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து கம்யூனல்ல தானே யோசிப்பான்,
ஒரு சீக் ஜட்ஜ் வந்து கம்யூனலாக தானே யோசிப்பான், புரியுதுங்களா? ஆனால் வந்து இங்கே இருக்கிற அறநிலைத்துறை கேஸ் எல்லாம் வந்து ஒரு பார்ப்பனர் உட்காந்து தீர்ப்பு சொல்லலாம், அவர் கம்யூனலாக யோசிக்க மாட்டார். சரிங்களா? ஓகே. இப்போது அடுத்து வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ். செக்யூரிட்டி சர்வீசஸில் வந்துட்டு 2015 டேட்டா, 2015 டேட்டாவில் 10,000 பேர் ரால ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. நாட் அ சிங்கிள் முஸ்லீம் ஆஃபீஸர். ஓகே, ரால. ஓகே, ஏன்னா நீங்கள் இப்போ இஸ்லாமிய வெறுப்பு படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, துப்பாக்கி மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்ன பீஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பீஸ்டில் இருக்கிற மோஸ்ட் இல்லாஜிக்கல் சீன் என்ன அப்படின்னா, விஜயோட ஹேண்ட்லர் வந்து ஒரு முஸ்லீமாக இருப்பார். தட்ஸ் த மோஸ்ட் இல்லாஜிக்கல் சீன். ஓகே, அனில் மார்க்சிஸ்ட் சங்கத்தில் சொல்லியாச்சு. ரைட், ஓகேங்களா? ரைட். பிரசிடென்ட்ஸோட பாடிகார்ட்ஸ். ரைட். பிரசிடென்ட் ஆஃப் பாடிகார்ட்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட்லேருந்து திடீர்னு பெட்டிஷன் போட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே பிரசிடென்ட்டுக்கு, இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு பாடிகார்டாக இருக்கிறவங்க வெறும் ராஜ்புத் அண்ட் ஜாட் ஜாதியிலேருந்து மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்போ 2024 யார் ப்ரோ ஜாதி பார்க்குறா அப்படின்னு கேட்டால், நீ சொல்லு இந்திய ராணுவம் பார்க்குது அப்படின்னு சொல்லி. சரியா? சரி. மீடியாவில் வந்து உங்களுக்கு ராமாயண சீரியல் ஓடும். ராமாயண சீரியல் ரத யாத்திரைக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்றதுக்கு வந்து பக்கமாக எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது செக்யூலர் இந்தியாவில். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஹிந்துத்துவ இந்தியா ஒரு ஃபாசிஸ்ட் இந்தியா அட் ஆல். ஓகே. இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனிசம் உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எல்லா இடத்துல இருந்தும் சோஷியலி எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க, ஆஸ்ட்ரசைஸ் ஆகிறாங்க அப்படின்ற போது, அப்போது இது கண் கூட தெரியுது. கண் கூட தெரியும் போது இதை ஆய்வு செய்கிறதுக்கு 2 முயற்சிகள் நடந்திருக்கு. ஒன்று குருசிங் பேனல் இந்தியாவில் வாழ்கிற அத்தனை மைனாரிட்டிஸ் பற்றியும் அவங்க படித்தாங்க, இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஆய்வு செய்கிறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சு அவங்க சுருக்கமாக சொன்னது என்னன்னா, இந்தியாவில் வாழ்கிற அத்தனை மத சிறுபான்மையினர்களில் மிக மோசமான நிலையில் வாழ்கிறது இஸ்லாமியர்கள். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு சச்சர் கமிட்டி வருது. சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங்கோட முயற்சி. காங்கிரஸ்லேருந்து எந்த ஆதரவும் கிடையாது. 2002 கோத்ராக்கு அப்புறம் இஸ்லாமியர்களுடைய இருப்பை பற்றின கேள்வி வரும்போது அவர் வந்து அதை தொடங்குறாரு. இப்போ சச்சரில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, சிவில் சர்வீசஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ல 2-3% தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இந்த 3 கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமை, இது 3ல் தலித் மக்களை விட மிக மோசமான நிலையில் இருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மோசமான நிலையில் இருக்கிறது தலித் மக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தத்தில் சொல்லலை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். சரி. அர்பன் மைக்ரேஷன், நகரமயமாக்கல் நோக்கி நாடு போய்கிட்டே இருக்கு. அது தனியான பிரச்சனை. ஆனால் அங்கே அதிகமாக முதலீடு குவியுது, வேலைவாய்ப்பு உருவாகுது. அப்போது நகரத்தை நோக்கி போகிற இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா குரூப்ஸ், ஓபிசிஸ், எஸ்சிஸ், எஸ்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு 300லேருந்து 350 பேர் போகிறாங்க. இஸ்லாமியர்கள் 200 பேர் தான் போகிறாங்க. போகிறவன் எங்கே இருக்கான் அப்படின்னா ஒரு கெட்டோவில் இருக்கான். ஏன்னா இஸ்லாமிய சேரிகள் உருவாகுது. இஸ்லாமிய சேரிகள் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து 2000 வருஷம் ப்ராக்டிஸ் இருக்குது ஒரு குரூப்பை எப்படி சேரியாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து புதுசாக வந்து இப்போ சேர்ந்துருக்கிறது வந்து இஸ்லாமியர்கள். சரிங்களா? பெங்களூரில் இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு இருக்குது, பார்க்குறவங்க பார்க்கலாம். சரி. ஆர்மி பேங்கை பற்றி ஏற்கனவே மதுர் சத்யா சொல்லிட்டாரு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் கிட்ட போய் சச்சர் கமிட்டி வந்து டேட்டா கேட்குறாங்க. ஆர்மி, உன்னுடைய படையில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க காமி அப்படின்னு கேட்டோன்னே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் டென்ஷன் ஆகிட்டான். என்னோட நியூட்ரலிட்டியை வந்து நீ கொஸ்டின் பண்ணுறியா, இதெல்லாம் இது இஸ் அ டேஞ்சரஸ் கொஸ்டின், என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நேவியும் ஏர்ஃபோர்ஸும் வந்து அதுக்குள்ளே பதில் எழுதிட்டான். சச்சருக்கு வந்து பதில் எழுதிட்டான். இவ்வளோ பேர் எங்கள் படையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டான். உடனே ஆர்மி இப்படி சொன்னதை பார்த்தா அவன் திருப்பி இன்னொரு கடிதம் எழுதுறான். நான் கொடுத்த டேட்டாவை நீ பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லாம் நம்ம கிட்ட கிடையாது, டேட்டா கிடையாது. சரி. இப்போது இதெல்லாம் வருது. வந்தோடனே இஸ்லாமியனுடைய இது நடந்தது 2006-08. இட் இஸ் நாட் ஈவன் டுடே எடுத்து பார்த்தா என்ன இருக்குன்றது ஒரு நல்ல கேள்வி. சரி. இப்போது இது நடந்து முடிஞ்ச உடனே இஸ்லாமியர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா, ஹோல் நம்பர்ஸ் அண்ட் ஹாஃப் ட்ரூத்ஸில் வந்துட்டு ருக்மணின்றவங்க ஒரு ஆய்வு செஞ்சுருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் எல்லா சமூகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா, மகன் அப்படின்னு எடுத்துக்குவோம். மகன் வந்து அப்பாவை விட ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு போகிற நிலைமையில தான் எல்லா சமூகமும் இருக்குது. அது எவ்வளோ தூரம் முன்னேறான் அப்படின்றது வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஆனால் எல்லா சமூகமும் அடுத்த தலைமுறை முந்தைய தலைமுறையை விட முன்னேறுது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் காட்டுது, எக்ஸப்ட் முஸ்லிம்ஸில் த ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ். ஓகே, சரி. ஓகே, இஸ்லாமியரோட கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமை, இதை பற்றி இப்படி ஒரு டேட்டா வரும்போது, செக்குலர் இந்தியா பள்ளியளிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா,
இப்போ இதை ஒட்டி பாலிசிஸ் வரும், பாடிஸ் வரும், இதெல்லாம் தடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து புதிய பாகிஸ்தானை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இஸ்லாமியர்களுடைய நாமினேஷன் பற்றி பேசுனீங்க, அது பாகிஸ்தானில் போய் முடிஞ்சது. நீங்கள் மறுபடியும் இஸ்லாமியர்களுடைய ரெப்ரஸன்டேஷன் பற்றி பேசுறீங்க, அது பிரிவினைவாதம் அப்படின்னு சொன்னாங்க. வெங்கையா நாயுடு இது புதிய பாகிஸ்தானை உருவாக்கும்னு சொன்னார். அப்போ பட்டேல் அன்னைக்கு பேசுனதும் சுஷ்மா ஸ்வராஜ் இன்னைக்கு பேசுனதையும் ஒரு லைன்ல தான் இருக்கு. தட் டசன்ட் மீன் காங்கிரஸ் ஈக்குவல்ஸ் பிஜேபி, அந்த ஆர்குமெண்ட் நான் வைக்கல. பட் அது ஒரு லைன்ல இருக்கு. அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, செக்யுலர் இந்தியா வந்து இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனலிசமை ப்ராக்டிஸ் பண்ணி இஸ்லாமியர்களை வெளியே நிறுத்திச்சு. அதனுடைய தோள்கள் மீது தான் இன்று ஃபேஷிஸ்ட் இந்தியா நிற்கிது, நேராக வந்து நிற்கல. சரிங்களா? ஸோ ஐ கன்க்ளூட் நோ லாஸ்ட் பேஜ். அப்போ இன்னைக்கு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட், இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மீது ஃபேக் நியூஸ், இன்னைக்கு வந்து ஃபேக் நியூஸ் வந்து ஒரு ஐடிஸ் எல்லாம் ஒரு ஒரு தொழிலாகவே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கெட்டோவைசேஷன், ஆஸ்ட்ரசைசேஷன் இதெல்லாமே பண்ணி, அம்பேத்கர் சொல்லுவார்ல, பிரேக் இது அப்புறம் என்ன, உடைக்கப்பட்ட சமூகம் வந்து தலித்தா மாறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. பிரேக்கிங் மென் ஆஃப் இந்தியா டுடே வந்து முஸ்லிம்ஸ் தான், கண்ணு முன்னாடி உடையிறாங்க. சரி, இப்படி இதெல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் வந்து செக்யுலர் இந்தியாவில் இருந்த இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனலிசம். அப்போ அதுக்கான காரணம் வந்து பார்ட்டிஷன்லையும் அதுக்கு முன்னாடியும் இருக்கு. சரிங்களா? இப்போ நாம ஃபேஷிசமை டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் பேசுறோம். சரி, டிஃபீட் பண்ணிட்டு எங்கே போகிறோம்? திஸ் இஸ் மை லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பீச். டிஃபீட் பண்ணிட்டு எங்கே போகிறோம்? திருப்பி வந்து இன்ஸ்டிடியூஷனலி கம்யூனலைஸ்ட் இந்தியாவுக்கு போகிறோமா? இஸ் தேர் எனி யூஸ் டு இட் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? அப்போ ஃபேஷிசமை நம்ம உடைக்கிறதே இந்த ஆங்கிள் தான் உடைக்கணும். சரிங்களா? இந்த ஆங்கிள் தான் உடைக்கணும். we don't want to go back to 2013. we don't want to do that. சரிங்களா? we want to defeat fascism, but we don't want to go back to 2013. ஓகேங்களா? so we want to move into a more egalitarian space. so how do we do that? அப்படின்னா இங்கே தான் இஸ்லாமியர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உட்பட, அவங்களுக்குள்ள இருக்கிற அரசியல் போக்குகள் உட்பட எல்லாத்தையும் மேலேயும் ஒரு இன்டெலெக்சுவல் மூமெண்ட்டை முதல்ல கட்டமைக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதுலேருந்து அரசியல் மூமெண்ட் பிறக்க வேண்டிய தேவை ஏற்படுது. நான் முஸ்லீம் சைட்லேருந்து என்ன வரணும், முஸ்லீம் சைட்லேருந்து என்ன வரணும் அப்படின்னா, வீல் கோ பேக் டு கம்யூனல். கம்யூனல்ன்றதுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன? உரிமைக்காக போராடுறதுக்கு அரசியல் சிறுபான்மையாளர்களும் ஒன்று சேர்ந்தா அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துறது தானே கம்யூனல். கம்யூனல்ன்றது இப்போ கெட்ட வார்த்தை ஆயிடுச்சுல. இப்போது அந்த ஸ்பேஸ்க்குள்ள அந்த ஸ்பேஸை சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்பேஸாக மாற்றணும். அப்போது இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறதும் ஒரு சமூக நீதி ஸ்பேஸ்க்குள்ளே தான் வருது. அது இங்கேருந்து தான் பேச முடியும். இங்கேருந்து பேசி 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 இப்போ ராகுல் காந்தி ஓபிசி பாலிடிக்ஸ் பேசுகிறாருல்ல, அப்போ இங்கேருந்து இதை பேச ஆரம்பிங்க. ரைட். ஸோ சமூக நீதிக்குள்ள இஸ்லாமியர்களை உள்ளடக்கி பேசி பழகுவோம். ஆர்எஸ்எஸ்ஐ அடித்தொழிப்போம். நன்றி, வணக்கம்.